சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோழி எல்லோழி என்னையும் கண்டீரே, எப்படி நான் எல்லோழி எல்லோழி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் உம்மை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், அந்த ஊரோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறவார். ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை ஒரு மறவாத தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கூப்பிடுகிறோம் என்றால், சிறுமை என்பது ஒரு துன்பத்தோடு, ஒரு வருத்தத்தின் பாதையில். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில், ஒரு துன்பத்தின் வழியில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் உங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் மறவார். அல்லேலூயா. அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எங்கேயோ இல்லை, உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் சிறுமையின் பாதையில் தாவீது சொல்லுகிறார், நான் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போல ஆனேன், எல்லாராலும் நான் மறந்து போனேன். அல்லேலூயா. நான் கர்த்தரோ உண்மையில் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிடலாம், நானோ உன்னை சேர்த்துக் கொள்வேன். அவர் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மளை நினைக்கிற தேவன். அல்லேலூயா. ராகேல் அங்கே யாக்கோபோடு கூட போராடுறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். அல்லேலூயா. அவன் சொன்னா, உன் ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அவள் கர்த்தரோடு போராடினாள். வேதம் சொல்கிறது, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். ராகேலை நினைத்தருளினார். அல்லேலூயா. பார், கனித்தரும் திராட்சை செடியாக யோசேப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில சிலது டிலே ஆகலாம், தாமதிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. ஏன் இங்கே ஒரு சிறுமையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:6. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கவனிங்கள், இங்கே இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியராலே சிறுமைப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறதுக்கு உங்களை அழைக்கல, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஏன் சிறுமை, ஏன் நெருக்கம்? அல்லேலூயா. இங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையிலே சில வேளைகளை கர்த்தர் சொல்லுது, கேளுமா, மாறிடு, உனக்கு ஒரு பெரிய என்ன பண்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லாமே நம்மக்கிட்ட பேசுறார் குழந்தை மாரி. அல்லேலூயா. அப்பா அவங்க பிள்ளைங்கக்கிட்ட, வாலிப பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, மாறிடு, செய்யாத, தவறு செய்யாத. ஆனால் உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறுமைக்கு அவங்கள ஒப்பு கொடுக்கும் போது அப்போதான் அவங்களுக்கு புத்தி தெரியும். அல்லேலூயா. தகப்பனோடு கூட இளைய குமாரன் இருக்கும் போது அவனுக்கு சிறுமையே தெரியல, பசியே தெரியல, எல்லாமே சந்தோஷமா இருந்தது. அவன் தகப்பனை விட்டு தூரமாகும் போது தான் அவன் பன்றி தின்றுகிற தவிட்டை சாப்பிடும் போது அவனுக்கு அது கூட கிடைக்கல. அப்போதான் அவனுக்கு புத்தி தெரியுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது உன் காரியங்களாம் வாய்க்க செய்கிறாரு, உனக்கு எல்லாம் சந்திக்கிறார். அல்லேலூயா. நல்ல நித்திரை எல்லாம் கிடைக்குது. ஆனால் அது நமக்கு சில வேலை சீர்படுத்தும் போது, நம்மளை கண்டிக்கும் போது அது என்ன ஆகுது, நம்ம சீர்பட மாட்டோம் பார். ஆனால் சில வேலை ஆண்டவர் சொல்கிறார், ஒப்பு கொடுத்துட்றேன், நீ என்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், அன்பு, நான் அன்பில் உனக்கு சொல்கிறத நீ கேட்கல. ஆனால் ஒப்பு கொடுக்கும் போது அதற்கு வேற மாறுதரமான காரியம் உங்களுக்கு இடைப்படும் போது, அல்லேலூயா, அங்கே ஒரு சிறுமை வரும்போது அப்போதான் தெரியுது, ஐயோ நம்ம நல்லா இருந்தோமே, இப்போ என்ன ஆச்சு, ரொம்ப கஷ்டப்படுறோமே. இஸ்ரவேலர் முறையிட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை புறப்படவும் செய்து எகிப்தியர் கையில் நின்று உங்களை ஒடுக்கிற யாவருடைய கையில் நின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. கவனிங்க, போதும், உங்களுக்கு நான் கொடுத்து. அல்லேலூயா. நான் உன்னை கொண்டு வந்தேன், 430 வருஷமா உன்னை அடிமைத்தனத்தில் இருக்கிற நுகத்தை முறித்து நான் உன்னை கொண்டு வந்தேன். உன்னை எப்படி புறப்பட செஞ்சேன், எப்படி புறப்பட செஞ்சாராம், எப்படி புறப்பட செஞ்சார், எகிப்தில் இருக்கிற எல்லா நகையும் வாங்கிட்டார். அல்லேலூயா. அவன் லலிதா ஜுவல்லர்லேருந்து வாங்கினதெல்லாம் வாங்கிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா ஆஃபரில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டார். அல்லேலூயா. 100 சவரம் 200 சவரம்லாம் வாங்கிட்டார். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்க சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு வச்சிருக்கிறாரு, யாருக்கு வச்சிருக்கிறார், நீதிமானுக்கு. அல்லேலூயா. உங்களை ஏன் ஒடுக்கிறாரு, உங்களை எல்லாம் ஸ்டெடி ஆக்குறாருன்னா அடுத்தவன் கையிலேருந்து உனக்கிட்ட வாங்கி கொடுக்குது. லாபான் என்ன பண்றோம், சம்பாரிச்சுனே இருக்கிறோம், ஐயோ 100 வருஷத்துக்கு வச்சுன்னுக்கிறோம், அப்படியே வாங்கி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அவர் எடுக்கிறதை ஒருவனும் தடுக்க முடியாது. உனக்கு கொடுக்கணும் நினைச்சா அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கணும் அவர் நினைச்சிட்டார்னா உனக்கு செய்வார். உனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? அல்லேலூயா. இங்க வந்து மொட்டை வச்சுன்னு போறங்க செய்வாரு. அல்லேலூயா. அவருக்காக நீங்க வந்து உட்காந்துருக்கீங்களா, உனக்கு தான் செய்வார். அல்லேலூயா. மொட்டை அடிக்கிறவனுக்கும் கலர் துணி மாத்துறவனுக்கும் கர்த்தர் செய்ய மாட்டார். தன்னையே தன்னை ஒப்பு கொடுத்த உனக்கு தான் செய்வார். அல்லேலூயா. இங்கு பாருங்க, அவர்களை புறப்பட செய்தார், அவர்களை ரட்சிப்பை கொடுத்தார், சத்துருக்களை துரத்தினார். அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்றார். அல்லேலூயா. நான் இவ்வளோ சொன்ன, உனக்கு இவ்வளோ பண்ண, என் சொல்ல கேட்கலையே. நான் சொல்றேன், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிது உத்தமம். பலி செய்கிறது முக்கியம் இல்லை, கீழ்ப்படிது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் பலி இட்டான்,
ஆனா கீழ்ப்படிதலை விட்டுட்டான். கர்த்தர் அவனை ராஜ்யத்திலிருந்து இறக்கிட்டார். இவன் வீட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு சிறியவனா இருந்த அவனை எடுத்து ராஜா சேர்ல உட்கார வச்சாரு. அல்லேலூயா. அவன் பார்த்தான் ஆண்டவருக்கு பலிதான் முக்கியம். ஆண்டவர் சொல்றார், பலி இல்லப்பா, உனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதல். ஆதாமை ஏவாளையும் மண்ணிலிருந்து எடுத்து அவர் சாயல அவர் ரூபமா வச்சாரு. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனா நன்மை தீமை. அல்லேலூயா. நீ உலகத்தை அறியாத, நான் உனக்கு உலகத்தை அறியக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். அல்லேலூயா. உன்னை தோட்டத்துல கொண்டு வந்ததுக்கு காரணத்தை உன்னை பண்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பழுக பெருக வைக்கும்படிதான் தோட்டத்துக்கு கொண்டு வந்தாரு. இந்த தோட்டத்தில் உனக்கு சந்ததி உண்டாக அவருடைய ஆவியை உன் அளவில்லாமல் ஊற்றத தோட்டத்துக்கு கொண்டு வந்தாரு. நீ புதுசா ஒன்று கண்டுபிடிச்சுன்னு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தோட பெரிய ஆசீர்வாதத்தை வெளியே பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்குதான் பெரிய ஆசீர்வாதம், உனக்குள்ள இருக்கிறது தான் பெரியவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுடைய சிறுமையிலிருந்து உங்கள் கூப்பிடுகிறதுல கர்த்தர் மறவார். அல்லேலூயா. ஒருவேளை எல்லாரும் நீங்க மறந்துருக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். உனக்கு செய்ய வேண்டியது. அல்லேலூயா. வாசிங்கள் சங்கீதம் 90:15 வாசிக்கிறோம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. சரியா மோசே கர்த்தரிடத்துல பேசினால்தான் அவர் சரியா கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சரியாக ஆண்டவரிடத்துல இல்லாதனால தான் சரியான விண்ணப்பம் கேட்கறது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுதில்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு சரியா இருந்துட்டீங்கன்னா, கரெக்டா இருந்துட்டீங்கன்னா, உண்மையா இருந்துட்டீங்கன்னா, நீ கேட்கிறத கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். என்ன கேட்டார் மோசே? என்ன கேட்டாரு? வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் இல்ல சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் 15 சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு. அல்லேலூயா. எங்களை மகிழ்ச்சியாக. நீங்க ஆண்டவரிடத்துல சரியா இருக்கிறீங்களா? சரியா ஆண்டவரை தேடுறீங்களா? சரியா ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறீங்களா? உங்க இடத்துல சரியில்லைன்னா நீங்க ஆண்டவரிடத்துல சரியா கேட்கவே முடியாது. உங்களுக்கே மனசாட்சி இருக்கும். அல்லேலூயா. மனசு குத்து அந்த காலையில் சரியா இருந்துக்கலையே, சரியா ஆண்டவரிடத்துல பேசலையே. அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல, கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்கிறியா? சரியா இருக்கிறியா? நீ சரியா கேளு, கர்த்தர் சரியா தருவார். எசேக்கியா ராஜா மரண படுக்கையில் இருக்கிறான். ஏசாயா சொல்றான், உன் வீட்டை ஆயத்தப்படுத்தி நீ மரித்து போவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே நினைத்தரல, ஆண்டவரே உமக்கு உண்மையா இருந்ததை நினைத்தரல, ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் ஆண்டவரத்துல சரியா கேட்டான். கர்த்தர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். 3வது நாள்ல நீ சர்ச்சுக்கு வருவ. அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வருவ. டாக்டர் சொன்னா நீ கல்லறைக்கு போவேன்னா, ஆனா கர்த்தர் சொல்ற நீ சர்ச்சுக்கு வருவ. உன் வியாதியின் படுக்கையை நான் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் சொன்னா நிற்கும். காத்த பார்த்து சொன்னார், இறையாத. பிசாசை பார்த்து சொன்னார், சும்மா இருந்தா சும்மா இருந்துரு. அல்லேலூயா. யோசுவா பார்த்து சொன்னார், சூரியன் நில்லுனா நின்னுச்சு. உன் வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க சரியா கர்த்தரோட பேசுனீங்கன்னா நீ கேட்ட கேள்விக்கு பதில் உனக்கு தருவார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க கேட்கிறார் கிதியோன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இங்கே கிதியோன் சரியாக கர்த்தரிடத்துல கேட்கிறான். ஏன் கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் இது நடக்குது? ஏன் நடக்குது?
அல்லேலூயா. எங்களை அவர் அழைத்து கொண்டு வந்தாரு. ஏங்க அந்த அற்புதம் எங்க? அவன் சரியா இருந்தனால கர்த்தர் இடத்துல கேட்டான். கர்த்தர் சொன்னாரு, அல்லேலூயா, அவனை நோக்கி, உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. அல்லேலூயா. அவன் போரடித்து கொண்டிருந்தான். அவனுக்குள்ள சரியா இருந்தது, கர்த்தருடைய உறவு ஐக்கியம் சரியா இருந்தது. அவன் கர்த்தரிடத்துல கேட்டான். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல் நான் உன்னை கொண்டு முறியடிப்பேன். நீங்க கேட்க முடியுமா? கர்த்தரிடத்துல கேட்க முடியுமா? சரியா கேட்பீங்களா? ஏன் எங்களுக்கு இது நடக்குது ஆண்டவர்? ஏன் இது நடக்குது ஆண்டவர்? உன்னிடத்துல அவன் அண்ணதான் ஐஸ்வர்யவான் கேட்கிறான். ஆண்டவரே, இடத்துல இருந்து எதனா குறைவு இருக்குதா? அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா உன் குறைவை நிறைவாக்குவார். நிறைவாக்குறது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. அவர் குறைவுகளை நிறைவாக்குறது மாத்திரமல்ல, உனக்குள்ள இருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒரு தீர்வை உண்டாக்குவார். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப நிறைவான தேவன் என்ன செய்கிறார்? உன்னை நிறைவானதில் என்ன பண்ற? நிரப்புறாரு. அல்லேலூயா. அப்ப ரூத் குறைவோடு எங்கிருந்து வந்தா? மோவாப் தேசத்திலிருந்து வந்தா. அல்லேலூயா. நான் போவாஸ் சொல்றான், அவர் செற்றின் கீழ் அடைக்கல வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பல. அவரை நம்பி வந்தா, அவரையே சார்ந்து வந்தா, குறைவான அந்த பட்டணத்திலிருந்து வந்தா கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மடியில ஒண்ணுமே இல்லாம வந்தா போவாஸ் கிட்ட. அல்லேலூயா. ஆனா திருப்பி போவாஸ் இடத்துல போகும்போது என்ன வந்தது? மடியெல்லாம் அப்படியே தூக்க முடியாம வர்றா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தர் இடத்துல வந்தினா உன்னை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா கர்த்தர் அளவில்லாமல் உன்னை நிரப்பார், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவுடைய வேண்டுதலை கேட்கிறார். சிறுமைப்பட்டவர்களை குணமாக்குகிறார். சிறுமை என்பது ஒரு வருத்தம், ஒரு துன்பம். சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டுடைய வேண்டுதலை கேட்கிறார். சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சங்கீதம் 9:18. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது. நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை கெட்டு போவாது. அல்லேலூயா. உங்க ஃப்ரிட்ஜ் மேல வைக்கிற நம்பிக்கை கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். அல்லேலூயா. நம்பிக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல, தக்காளி சட்னி வச்சுட்டு 2 நாள் வச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். என்னாச்சு? லேசம் கையை பட்டு நீ உள்ள வைக்கிற, அது சொல்லுது. அல்லேலூயா. அது ஆரோக்கியத்தை இழந்துடுகிறது. ஆனா ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை என்னவாதான்? கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவர் கெட்டு போனவர்களை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இயேசு எப்ப நம்மளை சந்திச்சாரு? நல்லா இருக்கும் போது சந்திச்சாரா? கெட்டு போயிருக்கும் போது சந்திச்சாரா? அல்லேலூயா. கெட்டு போயிருக்கும் போது, அல்லேலூயா, ஒரு ஆசீர்வாதமே இல்லாத போது கர்த்தர் உங்களை என்னை சந்திச்சார். அவர் உள்ள வந்ததுனால நமக்கு என்ன வந்துச்சு? சந்தோஷம் வந்துச்சு. அல்லேலூயா. சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவான்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. கவனிங்கள், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குதா? அந்த நம்பிக்கையாகிய ஆவியானவர் உங்க இருதயத்தில் ஊற்றப்படுகிறாரா? ஒவ்வொரு நாளும் ஊற்றப்படுகிறாரா? ஒவ்வொரு நாள் அந்த ஊற்றில் நீங்க நிரப்பப்படுறீங்களா? இல்லையா? இங்க வந்தாதான் 2 வார்த்தை பேசுறேன். அல்லேலூயா. வீட்டில் போனா எல்லா வார்த்தையும் மறந்துடுறேன். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் அந்த தேவ சமூகத்தை அன்பில் நிரப்பப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப நமக்கு அருளப்பட்ட நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவ அன்பு பரிசுத்தாவினால் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கபடினால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த நம்பிக்கை உன கடைசிக்கு கரைக்கு கொண்டு செல்லும். வாசிங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அல்லேலூயா. கவனிங்க, இந்த பிரயாணத்தில் எதிர்காற்று வருகிறது, பெரு போராட்டம் வருகிறது. சந்திரனும் பார்க்கல, சூரியனையும் பார்க்கல. அல்லேலூயா. இனி கர்த்தர் உங்களை சந்திரனும் பார்க்க சூரியனையும் பார்க்க கர்த்தர் வைத்திருக்கிறார். சபைக்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆனா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்குது? இது நடக்குமா, இது நடக்காதா? அல்லேலூயா. இப்படியே தான் போயின்னு இருப்பேனா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே நடக்காதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, அவர்களை சுற்றிலும் கடல் முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கிறது. தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. கப்பல் பிரயாணத்துல ஓட்டுகிற மாலுமி சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் வாசிங்கள். 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். நூற்றுக்கு அதிபதி பவுலின் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானியும் அதிகமாய் நம்பினான். மாலுமியும் கப்பல் எஜமானும் அதிகமாய் நம்பினான். அல்லேலூயா. நீங்க யாரை நம்புறீங்க? யாரை நம்புறீங்க? உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் கொடுக்குற ஓனரை நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதிர்காற்று வரும். ஏசப்பா நம்பினா எதிர்காற்று வரும். அல்லேலூயா. உன் கப்பல் சேதப்படுத்துகிறது வரும். அல்லேலூயா. ஆனா இங்க நம்ம சொல்லிடலாம். ஆனா அந்த கப்பல் பிரயாணத்துல நீங்க வரும்போது தான் தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் உங்க உடம்பு அசைக்கும் போது, பலவீனம் வரும்போது, அல்லேலூயா, நீங்க சொல்லுவீங்களா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க சரீரத்தில் ஒரு பாடு, ஜுரம் 104 டிகிரி வந்தா சொல்லுவீங்க? சொல்லுவீங்க? அந்த நேரத்தில் தான் உன் நம்பிக்கை சொல்லணும். அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவார், ஸ்கேன் எடுத்து பாரு. அல்லேலூயா. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது, நம்புவீங்க? அந்த நேரத்தில் தான் நீங்க நம்பணும். உங்களை தேவைகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருது, போராட்டம் வருது, ரொம்ப முடியல, அந்த நேரத்தில் நம்புவீங்களா? அந்த நேரத்தில் யாரை நம்புறோம் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆனா இங்க கப்பல் ஓட்டுல சொல்றான், மாலுமியும் யாரை நம்புறான்? எஜமானனை நம்புறான். இங்க பவுல் சொன்னது என்ன இல்லை, நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதுக்கு மேலான ஒரு நம்பிக்கை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்க வாழ்க்கை குறித்து சில நம்பிக்கையில நீ போராடி கொண்டிருக்கலாம், தத்தளித்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. அடுத்த கரையில் என்னால் போக முடியாது, அடுத்த நிலையில் என்ன போட முடியல, தடுமாறுறேன். நீங்க நிறைய பேர் தடுமாறுறதுனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியல. அல்லேலூயா. நீ தடுராம உறுதியா இருப்பாய் என்னால். அல்லேலூயா. எதிர்காற்று வீசுது, புயல் வீசுது. கூட இருந்த சீஷர்கள் பாருங்க, இயேசுவோடு படகுல போயினுக்குறாங்க. அல்லேலூயா. அவ காத்த பார்த்தவன், ஆழத்தை பார்த்தவன். ஆனா இயேசு கூட இருக்கும் போதே காத்து என்ன பண்ணுது? பயங்கரமா வீசுது. உடனே பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நாங்க மடிந்து போகிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை இந்த சரீரத்தில் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ ஒரு அளவுக்கு தாங்க முடியலன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எவ்வளவுதான் உங்களை கூப்பிடுறது, கொஞ்சம் இறக்கம் பண்ண மாட்டீங்களா? ஒரு கதவை திறக்க மாட்டீங்களா? ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீங்களா? கேட்போமா? கேட்க மாட்டோமா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. கர்த்தரும் படகுல தான் இருக்கிறாரு. உன் பிரயாணத்துல உன் கூட தான் இருக்கிறாரு. உனக்குள்ள விசுவாசத்தை பார்க்கிறாரு, அவிசுவாசத்தை பார்க்கல. அல்லேலூயா. நீ சாமாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையில் அறிவிக்கும்படி தான் கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? சத்துரு உன்னை விழத்தள்ளி நீ பலவீனப்பட்டு போறதுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வரல, சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்க பவுல் பாருங்க, பவுலோடு 270
5 பேர் கூட இருக்கிறோம். அல்லேலூயா. 14 நாள் சாப்பிடல. சில துக்கம் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? அப்படியே ஒடுங்கி விழுந்துறோம், உட்கார்ந்துறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒருவரே உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இங்கே பவுல் சொல்லுகிறார், வாசிங்கள் 27 22 வாசிங்க. 22 ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கவனிங்க, தைரியமா சொல்லுகிறான். இங்க என்ன சொல்லுகிறான்னா, உங்களுக்கு கப்பர் சேதமே இல்லாமல் பிராண சேதம் வராது. சத்துருவனை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். அல்லேலூயா. இங்க பவுல் தெளிவா இருக்கிறார். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் இந்த ராத்திரியிலே என்னிடத்துல வந்து, அல்லேலூயா, பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். கவனிங்க, யோசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு போல்ட்னஸ், தைரியம் நமக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களை வழி நடத்துறாரா? கர்த்தரோடு கூட அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்குதா? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இடத்துல வருகிற வார்த்தை மாத்திரம் இல்ல, உங்கள் தனிப்பட்ட ஜீவன்ல கர்த்தர் உங்களோட இடைப்படுகிறதை, பேசுகிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? அல்லேலூயா. உங்களுக்குள்ள வருகிற வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கங்கள், கஷ்டத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உணர முடிகிறதா? சொல்றேன், நான் ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாக. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஏதோ இந்த இடத்துல மாத்திரம் உங்களை மகிழ்ச்சி ஆகுதில்ல, எல்லா சூழ்நிலையிலும். அல்லேலூயா. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் மேல உள்ள நம்பிக்கை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆனா முடிந்த காரியத்துல தான் கர்த்தர் உனக்கு ஒரு நம்பிக்கை வைக்கிறார். அல்லேலூயா. அவங்க பாருங்க, அந்த பிரயாணத்துல அவர்கள் கரை சேர்ந்தார்கள். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று மெலித்தா என்றார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். இப்ப பவுல் மாத்திரம் அந்த இடத்துல இருந்தா 275 பேர் மரித்து போயிருப்பான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உங்கள் ஒருவரை உங்க வீட்டுக்குள்ள வச்சு ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு? அடுத்த கரையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இங்க பிசாசு பார்த்தான், என்னடா இது இவ்வளோ போராட்டத்திலையும் இந்த ஒரு மனுஷன் கொண்டு வரான்னு சொல்லி என்ன பண்ணான்? அல்லேலூயா. 275 பேர் விறக போடுறான். அல்லேலூயா. எதுக்கு விறக போடுறான்? குளிருக்கு விறக போடுறான். எப்படியாவது குளிர்ல இருந்து ஒரு விடுதலை வரணும். அல்லேலூயா. ஆனா யோசிச்சு பாருங்க, ஆனா அனல் உரைக்கிற சர்ப்பம் உள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆனா பவுல் விறகுகளை போடும் பொழுது, வாசிங்கள் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அல்லேலூயா. இப்ப எந்த அளவுக்கு பிசாசு வேகத்தோடு வந்து என்ன பண்றான்? கடிக்கிறான். அல்லேலூயா. சில நேரத்தில் நீ பண்ற ஜபத்துல உங்களுக்கு போராட்டம் வருது. அல்லேலூயா. சும்மா தூங்குறதுக்கு ஒன்றும் வர மாட்டுது. நான் முட்டிக்கால் போட்டு இவ்வளோ ஜபம் பண்ண, எனக்கு தான் போராட்டம் வருது. கர்த்தர் உன்னை தான் பயன்படுத்த போறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை கூட இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்க போகிறார். இவ்வளவு குளிரிலும் பசியிலும் நீ எழுந்து ஜெபிக்கிற பார், அங்க ஒரு விடுதலை தரப்போகிறார், அங்க ஒரு வெற்றியை தரப்போகிறார், அங்க ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். நீ சோதனையில, நெருக்கத்துல, நம்பிக்கை அற்று நீ போகிறது கர்த்தர் உன்னை அழைக்கல. இந்த போராட்டத்தின் மத்தியில நீ ஜெபிக்கிற பார், கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க சாதாரணமா வந்து போக கூடாது. அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள செய்ய போகிறார், உன் பிள்ளைகளுக்குள்ள செய்ய போகிறார். உன்னால முடியல, தயாராகுது, பலவீனங்குது, ஆனா கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையோடு நீ தேடுற பார். அல்லேலூயா. சத்துரு அப்படியே வந்து என்ன பண்ணோம்? கையை கடிக்கிறான் பார். அல்லேலூயா. பார்த்தா எல்லாரும், என்னடா அது இது வரைக்கும் எவன் கையை கடிக்காது, இவன் கையை கடி, தப்பி பிழைச்சு வந்திருக்கிறான். அல்லேலூயா. பழி இவனை சும்மா விடல. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த தீவுல இருக்கலாம், எந்த மிருகமா இருக்கலாம், எந்த மனுஷனா இருக்கலாம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், விசுவாசிக்கிறீங்களா? எந்த இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலாம், உன் காலடி மண் எடுத்தா கூட உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ சொல்லணும், நான் ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். உன்னை அசைக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும். ஆபிரகாமுக்குள்ள எப்படிமா இருந்தது? ரோமர் 4:18 வாசிங்க. ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏதும் இல்லாதிருந்தும். அல்லேலூயா. ஒரு மாற்றம், ஒரு துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பாருங்க, ஆண்டவர் சொன்னா, நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. உன் சந்ததி மணலத்தனை வானத்து நட்சத்திரத்தை போல பெருகும். இது மாதிரி உங்களை சொன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புவீங்களா? போ பாஸ்டர், இன்றைக்கே வீட்டில் ஒரு சாப்பாடுக்கு சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது, நீ ஃப்ளாட்டில் இருப்ப, நீ கார் வாங்குவ, நம்ப முடியுமா? அல்லேலூயா. என் பிள்ளைகள் கலெக்டர் ஆவாங்க, என் பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்வாங்க, நம்புறீங்களா? அதுதான் நம்பிக்கை. ஏதுமில்லாதிருந்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்த. மைண்ட்ல வைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு மைண்ட்ல தான் பிரச்சனை. அல்லேலூயா. உன் மைண்ட் தான் பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இங்க தான் உட்கார்ந்துக்கிறோம், ஆனா மைண்ட் எங்க இருக்குது? எங்க இருக்குது? வெளியே இருக்குது. அல்லேலூயா. எப்போ ஓடலாம்? அல்லேலூயா. ஆனா உன் மைண்ட்ல என்ன பண்ணணும்? தேவையில்லாதது என்ன பண்ணுது? நம்பிக்கைக்கு இல்லாத காரியத்தை உன் மைண்ட்ல வைக்காது. அல்லேலூயா. அவன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எண்ணங்கள் எண்ணவில்லை, பலவீனமா இருக்கவில்லை. எவ்வளவு சதவீதம் அவன் விசுவாசித்தான்? எத்தனை சதவீதம் விசுவாசிச்சார் ஆபிரகாம்? வாசிங்க 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன். 100% அவன் விசுவாசித்தான். கர்த்தரின் விசுவாசத்தை நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் அல்லேலூயா பறக்கிற ஸ்டேஜ்ல 89 வயசுல யார் சிரிச்சிட்டா? யார் சிரிச்சிட்டா? சாராள் சிரிச்சிட்டா. அல்லேலூயா. ஆபிரகாம் அவன் மனைவி பார்த்தா புருஷனுக்கு என்ன வரும்? சிரிப்பு வருமா? வராது. அவரு சிரிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனா சிரிக்காதன்னார். இல்லை, நான் சிரிக்கல, சிரிச்ச. ஆண்டவர்கிட்ட நீ பொய்யே சொல்ல முடியாது. சிரிச்சன கரெக்டாக தெரியும். பின்னாடி எங்க சிரிக்கிற, எங்க கண்ணை காட்டுறதுலாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, சார் சிரிச்ச. இல்லை, சிரிக்கல, சிரிச்ச. இங்கே சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்த வருஷம் கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாரு. நீ எதிர்பார்த்ததுக்கு மேல கர்த்தர் ஒன்று செய்ய போகிறா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான். எப்படி ஆண்டவர்? நம்ம ஆண்டவர் எப்படி? நீ நினைக்கவே மாட்ட, உன் மூளைக்கு எட்டாததை சொல்லுவாரு, கொடுப்பேன்னு சொல்லுவாரு. நீ என்ன பண்ணணும்? ஆமென். விசுவாசிக்கணும். நம்புற ஆண்டவர், நம்புறேன், ஆமென் ஆமென் சொல்லு. அங்க வெளியே போயிட்டு இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லாத. அல்லேலூயா. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை. இதை சொல்லும் போது யாக்கோபு தலையில் என்ன வச்சிருந்தாரு? கல் வச்சிருந்தாரு. கல் தலையில கல், கூடாரம் இல்லை. அல்லேலூயா. கூடார வாசியை கொண்டு வந்து தலையில் என்ன வச்சாரு? தல்காணியில் கல் வச்சிருந்தார். தலையில கல் வச்சுக்கும் சொல்றாரு, சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இப்ப வராரு, ஒரு ஆளா போனவர் எவ்வளவு பேர் கூட்டமா வராரு? எவ்வளவு பேர் கூட்டமா வராரு? ஏசா பார்க்கிறான், யாருப்பா இந்த கூட்டம், இந்த மாநாடு யாருப்பா? இது மாநாடு இல்லையா, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சந்ததி. அல்லேலூயா. இப்ப 400 பேரோட வந்தவன் இப்ப கொஞ்சம் பயம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? அல்லேலூயா. யாக்கோபு நினைச்சாரு, இவன் தான் என்ன கொல்ல வருவான். கர்த்தர் சொல்றாரு, அவனை காட்டிலும் அவன் தான், உன் கூட்டம் தான் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு பெரும் மந்தையை கொண்டு வந்தார், தனி மனிதனை கொண்டு. அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் விடாப்படியா இருக்கு? நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. உலகத்துக்காக நீ விட்டுறாத, உலக வேலைக்காக கர்த்தரை விட்டுறாத, சூழ்நிலைக்காக விட்டுறாத, உன் படிப்புக்காக விட்டுறாத. பிடிச்சுக்கோ. யாக்கோபு பிடிச்சான். நீர் என்னை விட்டால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். ஆண்டவர் சொன்ன, போறேன், பொழுது வெடிது, என்ன வேணும்? நீ என்ன ஆசீர்வதிக்கணும். உன் பேர் என்ன? யாக்கோபு. நீ இஸ்ரவேல் எனப்படுவா. அப்படி ஆண்டவர் விடாப்படியா இருக்கிறீங்களா?
இந்த வாரம் வர நாளில் விடாப்படியா இருக்கிறீங்களா? விடாப்படியா இருந்து பார். கர்த்தர் நீங்க நம்புகிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை தரப்போறார், அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க அது பேர் விடாப்படியா இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட கூலி வாங்கினுக்கிறோம். ஆண்டவர் உன்னை கூலி வாங்குறதுக்கு இல்லை, அவர் சொத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 3 மறுமனையாட்டி. அல்லேலூயா. 3 மறுமனையாட்டிகளுக்கு என்ன கொடுத்தாரு? அல்லேலூயா. எல்லாருக்கும் கிஃப்டா கொடுத்தாரு. ஆகார் இஸ்மவேலுக்கு தண்ணி கொடுத்தாரு. 1 பாட்டில் தண்ணி, போ பூமியிலேருந்து பழக்க போறேன் நான், தண்ணியை குடிச்சுன்னு இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் 1 லிட்டர் தண்ணி குத்து பூமியை பொழந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது மனைவிக்கு என்ன கொடுத்தாரு? கிஃப்டை கொடுத்தாரு. முதல் மனைவி பிள்ளைக்கு என்ன கொடுத்தாரு? தனக்குரிய சொத்தையே கொடுத்தார். ஏசாப்பா கிட்ட சொத்து வேணுமா, கிஃப்ட் வேணுமா, தண்ணி வேணுமா, என்ன வேணும்? சொத்து வேணும்ல. அல்லேலூயா. அவர் பங்கு பங்காக, அல்லேலூயா, உங்களுக்காக கொடுக்க அவர் தன்னை சித்தம் உள்ளவர். 2வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். சிறுமைப்பட்டுடைய வேண்டுதலை கேட்கிறார். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்ப ஸ்திரப்படுத்துவார்னா என்ன? இருதயம் என்ன இருக்குல்ல, ஸ்திரமா இல்லை. அல்லேலூயா. இந்த இருதயம், அல்லேலூயா, ஸ்திரமா இருந்துச்சுன்னா, உறுதியா இருந்துச்சுன்னா, என்ன கேட்குறே கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. இந்த இருதயம் நொறுங்குண்டுச்சுன்னா, அல்லேலூயா, பாருங்க, இந்த சரீரம் முழுவதும் எது ஆட்கொண்டு நடக்குது? இந்த இருதயம் தான் மூளைக்கு போகுது. அல்லேலூயா. இந்த இருதயம் தான் உன்னை கை காலெல்லாம் அசைக்கக்கூடிய காரியம் போகுது. அல்லேலூயா. போக வேண்டிய கைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்ட இருதயத்தில் ஓடலன்னா இந்த கை என்ன செய்யாது? வேலை செய்யாது. அல்லேலூயா. இந்த இருதயத்துக்கு போக வேண்டிய ரத்த மூளைக்கு போகலன்னா என்ன ஆகாது? அல்லேலூயா. எல்லாம் ஸ்தம்பித்து போயிடும். அல்லேலூயா. அப்ப இந்த இருதயம் எல்லா இடத்துக்கும் உங்க ரத்தத்தை என்ன பண்ணுது? செப்பரேட் அனுப்புது. அல்லேலூயா. இந்த இருதயம் முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. வாசியுங்கள். இருதயத்திலிருந்து ஒரு ஸ்திரீ பேசினதை நான் காட்டுகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தார். கவனிங்க, இருதயத்திலிருந்து கர்த்தரிடத்துல பேசுகிறாள். அல்லேலூயா. இது யார் கேட்டா? ஏலி. கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப இருதயத்தோட பேசுகிறத கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆனா உதட்டை யார் பார்க்கிறா? ஏலி. அல்லேலூயா. அதனால தான் அவன் உதட்டிலே பேசினது தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன்கிட்ட பேசல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உதட்டிலே பேசின, அவன் 98 வயசு ஆசாரியங்க, 98 வயசு ஆசாரியன். அவன் எதுல பேசினா? இருதயத்துல பேசினா, உதட்டில் பேசினானா? உதட்டில் பேசினான். அல்லேலூயா. கர்த்தர் பேசல அவன்கிட்ட. இங்க வந்திருக்கிற நீங்க இருதயத்துல பேசணும். அல்லேலூயா. இங்கே அன்னாள் கணவன் எல்கானா வருஷம் உதட்டில் பேசின இருக்கும்போது என்ன வந்துச்சு? வாசியுங்கள் 6ஆம் வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். கவனிங்கள், அவருடைய ஆசீர்வாதம் இல்ல, அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை அடைச்சு வச்சிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வருஷம் வந்துட்டு போவாங்க. வருஷம் நான் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்துக்கு நீ பார்வையாளர் வந்து போக கூடாது. அல்லேலூயா. நீ வந்துட்டே போனா உன் ஆசீர்வாதத்தை கர்த்தரை தடை பண்ணி வச்சிருப்பார். நீ யோசிக்கலாம், வரனே, சீக்கிரம் வரனே. அல்லேலூயா. ஆனா நீ எப்படி பேசுற? கர்த்தர்கிட்ட எப்படி பேசுற? இருதயத்துல இருந்தா பேசுற. அல்லேலூயா. உதட்டுல பேசிட்டு போற. கர்த்தர் இன்னும் கதவை திறக்காம இருக்கிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு கதவை திறக்க போகிறார். அல்லேலூயா. கவனிங்கள், அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அவ உதட்டுல பேசியிருந்தா. அல்லேலூயா. ஆனா இருதயத்துல பேசும்போது மகா பரிசுத்த ஸ்தல கதவு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு ஏலி ஆசாரியன் உள்ளே நுழைவதற்கு தடையா இருந்தான். ஆனா கர்த்தர் தடைகளை உடைத்தார். அல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு போனோம், நீ ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. உசியா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது மாடு மிரண்டது. அல்லேலூயா.
அதை தொட்டான். கர்த்தர் என்ன பண்ணாரு? தொட்டவனை அடிச்சாரு. ஆனா இவன் உள்ளே போயிட்டான் பாரு, இவன் உள்ளே போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இருந்தா உன்னை உள்ள கொண்டு வருவார், உன்னை மேய்ச்சலை கண்டடைய செய்வார். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் இதுவரைக்கும் பார்க்காத ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் வளர செய்வார். அல்லேலூயா. இவன் இருதயத்திலிருந்து பேசினால். அல்லேலூயா. வாசிங்கள் 15 வசனம் வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றிட்டேன். அல்லேலூயா. வேதம் சொல்றது இருதயத்தை ஊற்றின அவருடைய முகம் துக்கமுகமா இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முகம் இன்னும் துக்கமா இருக்குதுன்னா உங்க இருதயத்தை என்ன பண்ணல? ஊத்தல. அல்லேலூயா. பாதி ஊத்திட்டு பாதி வச்சுன்னு இருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் வந்தா உங்க இருதயத்தை எல்லாம் ஊத்திட்டு பாருங்க, உங்க முகத்தை, உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். நீ இனி துக்கமா இருப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம சரியாக இருதயத்துல இருந்து பேசணும். இருதயத்துல உன் பிரச்சனை என்ன, உன் தேவை என்ன? அல்லேலூயா. கரெக்டா பேசு, உன் குறைய பேசு, உன் தெளிவை கர்த்தரிடத்துல பேசு. கர்த்தர் உன் இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். இங்க ஒரு பொருத்தனை பண்ற. வாசிங்க 11 வசனம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். நீங்கள் இயேசுவிடத்து கர்த்தரிடத்துல வந்து என்ன பண்ணா? பொருத்தனை பண்ணி வேண்டிய கடன் வாங்கினா. அல்லேலூயா. கடன் வாங்குறதுக்கு ஒரு பொருத்தனை பண்ண. அல்லேலூயா. என்ன கடன் வாங்கினா? ஆண்டவர் நீர் ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் திரும்ப. எத்தனை பேர் கடன் வாங்கி கொடுக்காம இருக்கிறீங்க? உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இதை செஞ்சா நான் இதை செய்யறேன் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டார். எல்லாரும் என்ன பண்ணுகிறோம்? அல்லேலூயா. மறந்துட்டு இருக்கிறோம். ஆனா இவ சொல்றா, என்ன சொல்றான்னா, ஆண்டவரே இந்த சிறுமையை கண்ணோக்கி பாரு, நீர் என்னை மறவாமல் என்னை நினைத்தரல. ஆண்டவரே என்னை நினைத்தரல. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் அதை திரும்ப கொடுப்பேன் ஆண்டவரே. நான் திரும்ப கொடுப்பேன், நிச்சயமா கொடுப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த பொருத்தனையில உண்மையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த காரியத்தை செஞ்சா நான் நிச்சயமா செய்யறேன் ஆண்டவரே. இத்தனை 1000 சோத்திரம் பண்றாண்டவர், அதிகாலையில் ஜெபம் பண்றாண்டவர், வேதத்தை வாசிக்கிற, வாரந்தோறும் ஒரு முறை சர்ச்சுக்கு வராண்டவர், இல்லை இந்த ஆலயத்துக்கு என்னால் இயன்றது கர்த்தர் நான் கொடுக்கிறாண்டவர். உங்க வாழ்க்கையில உதட்டில் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டதை அது செலுத்த தாமதியாயிராதே, அவர் மூடரில் பிரியமாயில்லாமல் நீ நேர்ந்து கொண்டதை செய். அல்லேலூயா. தாமதிக்காத. அவர் நீ சொல்லுகிற அந்த பொருத்தனை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய தாயார் என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, 2004ஆம் ஆண்டு சீரியஸ் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். அல்லேலூயா. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, செத்துட்டார். அல்லேலூயா. நீங்க கல்லறையில் போய் என்ன பண்ணுங்க, குடி தோண்டலாம் சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா மருத்துவர் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அம்மா என்னம்மா சொன்னாங்க, ஏசப்பா என் பிள்ளைய உயிரோட கொடுத்தா என் பிள்ளைய உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யார் கேட்டா? கர்த்தர் கேட்டார். எங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மூக்கில் யூரின்ல டியூப் இருக்குது. எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 மணிக்குள்ள மத்தியானத்துக்குள்ள பாடி வந்துடும். அல்லேலூயா. ஊரே காத்துனுக்குது. எதுக்கு? அல்லேலூயா. வர வேண்டும் என்று காத்துனுக்குது. எங்க அப்பாவே ஒரு நம்பிக்கை முடிஞ்சு போச்சு. இல்லை இனிமே நம்ம பிள்ளை பிழைப்பான்ற முடியல, விட்டுடலாம். இல்லை இல்லை, ஏசப்பா மருத்துவமனைக்கு வந்தாரு, என் பிள்ளை உயிரோடு கூட எழுப்புறாரு. எல்லாம் சொன்னாங்க. எங்க அம்மா ஒரு பைத்தியம் ஆயிட்டாங்க, சகோதரி பைத்தியம் ஆயிட்டாங்க, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இந்த குடும்பத்துக்கு ஒரு நிலைமை இப்படி வந்துச்சு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த சிறுமையின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அந்த மருத்துவமனையில் கர்த்தர் உலாவ ஆரம்பித்தார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்து போன அந்த நேரத்தில் கர்த்தர் என் விரல்கள் அசைய ஆரம்பித்தது, என் உறுப்புகளை ஒவ்வொரு அசைவ ஆரம்பித்தது. எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. எங்கள் அம்மா சொன்ன, ஐயோ என் பிள்ளை இறந்த செய்தி நான் கேட்டு என்னால் தாங்க முடியாது.
ஆனால் இறந்த செய்தியை சொல்லலைங்க, உயிரோடு இருக்கிற செய்தி. நானே முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நான் மரித்தேன், நான் சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன். உன் விண்ணப்பத்தை உன் வேண்டுதலை கிடப்பில் போடுற ஆண்டவர் இல்லை, உன் வேண்டுதலை கேட்கிற ஆண்டவர், உன் வேண்டுதலை கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அங்கே அன்னாளுடைய விண்ணப்பம் அவன் சிநேகித்த அவன் சொல்லுகிறான் பாருங்க, வாசிங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இப்படி ஒரு புருஷன் பாருங்க. அல்லேலூயா. பிள்ளை இல்ல, 10 பிள்ளை இருந்தாலும் 10க்கு சமமா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அவள் வாழ்க்கையில் இவைகளை மேலே ஒரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் அவளுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை, அல்லேலூயா, அவள் வேண்டுதலை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவன் சொல்கிற 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதுக்கு மேலே இருக்கிறேன், நான் உனக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் தரேன். அல்லேலூயா. அவள் சொன்னா எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரணும். அவள் கேட்டா, அவன் இருதயத்தை ஊற்றினா கர்த்தர் அதை அவனுக்கு கொடுத்தார். அப்ப நீங்க எதை கேட்குறீங்களோ கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சாலமோன் கேட்ட, ஆண்டவரே நான் போக்குவரத்து அறியாத பிள்ளையா இருக்கிற எனக்கு. அல்லேலூயா. அவன் கேட்ட விண்ணப்பம் ஆண்டவருக்கு எப்படி இருந்ததா? உகந்ததா இருக்குது. நம்ம எதை கேட்கிறோம்? நேற்று ஒரு நியூஸை பார்த்தேன், ஒரு ஏழை கூலி வேலை செய்யற ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளை ஐபோன் கேட்டுக்குது. அல்லேலூயா. வாங்கி கொடுக்கலன்னு மலைக்கு ஓடிச்சு, அம்மா அப்பா ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. அல்லேலூயா. எல்லாம் ஓடுறாங்க, ரொம்ப கேட்டுக்கிறான் போல. ஃபோனோட விலை எவ்வளோ இருக்கும்? 10,000 ரூபாவா? 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். அது 15 ப்ரோவும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த உலகத்தின் காரியம் அவனை இழுத்து மலைக்கு கொண்டு போயிடுச்சு. கொண்டு போய் அவங்க பெற்றோர் தகப்பன் கிட்ட போய் பார்க்குறப்பா, வாங்கி கொடுத்துறப்பா, வாங்கி கொடுத்துறப்பா, அழுகுறாரு, வாங்கி கொடுத்துறப்பா, வாங்கி கொடுத்துறப்பா. அல்லேலூயா. அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. கடைசியாக பாருங்க, அவன் ஒட்டில் நிற்கிறான். யோசிச்சு பாருங்க, கடைசி அவனை பிசாசு முழுவதுமாக அவனை நிரப்பி அவன் விழுகிறான். அவன் விழுகிறத தாங்க முடியாத தகப்பனும் அவன் கூட விழுகிறான். தகப்பனும் மகனும் விழுகிறத பார்த்து தாயும் விழுகிறான். ஒரே நேரத்தில் 3 பேர் மரித்து போகிறார்கள். அல்லேலூயா. தனக்கு கேட்டது கிடைக்கவில்லை. சாதாரண ஒரு ஃபோனு கீழே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சுனால 1.5 லட்சம் திருப்பி மாற்றதுக்கு வேல்யூ இல்லை. வேல்யூ இல்லாத பொருட்களை கொண்டு பிசாசு ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு போகிறான். வாலிப பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகிறான். ஒவ்வொரு பிள்ளைகளை கடைசி சபையில் இழுத்து கொண்டு போகிறான். உலகத்தின் ஆடம்பரத்தை, ஆசைய, பக்தி வேஷத்தை இழுத்துன்னு போகிறான். ஏசப்பா கிட்ட வந்தா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணுமே, ஸ்டெடியா இருக்கணுமே, இதெல்லாம் முடியாத. இதெல்லாம் இருந்தினா கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசு தருவார். ஆனா உலக பிரகாரமா ஓடுறான், கல்லுக்கு மண்ணுக்கு ஓடுறான், வேஷத்தை தரித்து. அல்லேலூயா. அதெல்லாம் ஆத்துமாவை இழுத்து கொண்டு போயிடும். ஆனா இயேசு உனக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற நல்ல மேய்ப்பன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனை பெற்றிருக்கிற நமக்குள்ள எத்தனையோ முறை சத்துரு நம்மளை விழத்தள்ளுனா கர்த்தரோ நம்மளை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் அசுத்தங்கள், இச்சைகள், பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை இழுத்து இருந்தது. இது கிடைக்கலன்னா வாழவே மாட்டேன், செத்துருவேன். நம்ம வாயில நிறைய வார்த்தை, என்ன வார்த்தை வந்தது? செத்துருவேன். ஆனா அப்படிப்பட்ட வாழிய கர்த்தர் உன்னை பிழைக்க வைத்திருக்கிறார், உன்னை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாகிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல, வாழுகிறதுக்கு. சத்துருக்கு முன்பாக நீ ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார், உன் முகத்தை பிரகாசிக்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாருங்க, அவன் பாதாளத்தின் அடியில பொருத்தனை செலுத்துறான். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன அனுப்புறாரு? கப்பல் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. மீன் வயிற்றுல முள்ளு இருக்கும், எந்த ஒண்ணு முள்ளு உன்னை குத்தாதபடிக்கு. அல்லேலூயா.
கர்த்தரே உன்னை பாதுகாக்கிறார். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். அல்லேலூயா. நான் பொருத்தனை செலுத்துவேன். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? மீன் அனுப்பினார். அல்லேலூயா. அந்த மீன் அவனை முழுங்கியது. அவனை கர்த்தர் கரையில கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர். மீனுக்குள்ள இருந்து எடுக்கிற. நம்ம என்ன பண்ணுவோம்? மீனை எடுத்து சாப்பிட்றோம். ஆனா மீன் கடலுக்குள்ள போனா என்ன ஆகும்? அல்லேலூயா. கடலுக்குள்ள போனா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனா முடிஞ்ச வாழ்க்கையை கர்த்தர் தொடங்க வைக்கிறார். அல்லேலூயா. மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், யோனாவை சேஃப்டியா எங்க கொண்டு வந்துரு? கரையில கொண்டு வந்துரு. அல்லேலூயா. சரி, கவனிங்க. இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு ஒரே பிரசங்கத்துல அந்த நினிவே பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டாங்க? நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுக்குறோம். ஏசு நேசிக்கிறார், கேளு. பக்கத்து வீட்டில் கேட்க மாத்து, தெருவில் கேட்க மாத்து, நம்ம நல்லா பார்த்து கேட்க மாத்து. வேற வழியே இல்லை, வேலையே இல்லை உனக்கு சொல்லுது. ஆனால் இது வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத அந்த இடத்துல போய் சொல்லும் போது அந்த ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி? உபவாசித்து ஜெபித்தாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அந்த மீன் அவங்க தெய்வமா வணங்கின்னு இருந்தாங்க. அந்த நினைவே பட்டணத்துல மீன் ஒரு சிலை போல இருக்கிறது. இந்த மீனை தான் அவங்க தெய்வம் வணங்கினாங்க. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, எங்க தெய்வமே ஒரு தேவ மனுஷனை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சிலது வாழ்க்கையில் நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அப்ப அந்த நினைவே பட்டணத்தார் மீனை தெய்வமாய் வணங்கி இருந்தார்கள். அந்த மீனே வெளியே யோனாவை கொண்டு வந்தது. ஒரே பிரசங்கத்தில் கர்த்தர் எல்லாரையும் ரட்சிப்புகளை வழி நடத்தினார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை வாசியுங்கள். சங்கீதம் 41 அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கவனிங்கள். 3 வசனம் வாசிங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவருடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. அப்ப சிறுமைப்பட்டவர்களை சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஒருவேளை நீ அந்த சிந்தையோடு இருக்கிறியா? கர்த்தருடைய சிந்தை உனக்குள்ள இருக்கிறதா? சிறுமைப்படவர்களுக்கா நீ ஜபிக்கிறியா? ஒருவேளை நீ சிறுமைப்படும் போது கர்த்தர் உன்னை குணமாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர் சிந்தை உள்ளவர்களா? மற்றவர்களை விசாரிக்கிறீங்க, மற்றவர்களை அன்பு கூறுகிறீர்கள். அல்லேலூயா. மற்றவர்களை போய் நீ பார்க்கிறீங்களா? நீ வியாதியா இருக்கும்போது அவர் உன்னை வியாதியின் படுக்கை முற்றிலும் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள். லூக்கா 7 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 7 அதிகாரம் 2 வசனம். அவன் தன் முதற் பேரான குமாரனை பெற்று. லூக்கா 7:2. மரண அவஸ்தையா இருந்தான். அல்லேலூயா. பிரியமான வேலைக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இந்த 100க்கு அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரன் இருக்கிறான். ஆனா இங்கு 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? கருத்தாக வேண்டிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வேண்டிக் கொள்ளுகிறான்? நீங்கள் வாசிங்கள். 6 வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரமானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கவனிங்கள். மரண அவஸ்தைப்படுகிறான் வேலைக்காரன். அல்லேலூயா. ஆனா இங்க 100 அதிபதி என்ன சொல்றான்? நீர் ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. நீங்க வியாதியா இருக்கும்போது நம்ம ஒரு வார்த்தையா சொல்றோம். நம்ம பண்ற ஜபத்துல இருக்கிற வியாதியில அவன் செத்துருவான் போல. அல்லேலூயா. அடிச்சு ஆண்டவரே இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரு என்ன பண்ணாரா? கொண்டு வந்தாங்களாம். என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு வலிப்பு மாரி வந்துதான். ரொம்ப என்ன பண்ணுகிறாரா? அவன் வலிப்பு ஜெபம் பண்ண அதிகமாகவே இருக்குதான் வலிப்பு. அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியக்காரர் கண்ணை முடி சொன்னார், ஆண்டவர் அந்த வலிப்பு எனக்கு வருவதாக, அந்த வலிப்பு எனக்கு வருவதாக. இப்போ கண்ணை முன்னே இருக்கும் போது வலிப்பு இவருக்கு வந்து நிற்குதான், அவனுக்கு சுகமாயிடுச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜபங்கள் கூட எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். சில பேர் அல்லேலூயா கருத்தா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இங்கு
அந்த 100க்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கருத்தா வேண்டிக்கணும். இப்படி நம்ம ஜெபம் பண்றோம், இருக்கிற ஒரு குறிப்பு சொன்னா நம்ம ஒரு குறிப்பு சொல்லி அந்த ஜெபம் போய் அங்க ஜெபம் நடத்துவங்களுக்கே டிஸ்டர்ப் ஆகி, நான் இந்த குறிப்பு சொல்ல, நான் இந்த குறிப்பு தான் சொன்னேன். அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஆமேன் சொல்லி சோத்திரம் சொல்லி. அல்லேலூயா. அப்ப நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? கருத்தா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப 3 வருஷம் வானம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாகாலின் தீர்க்கதரிசி என்ன பண்றான்? ஒரே நடனம் ஆடுறான், இப்படி சொல்றான், கீரிக்கிறான், அதை பண்ணிக்கிறான். அல்லேலூயா. ஆனா எலியா சொன்ன, நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவர். நீங்க ஆண்டவரிடத்துல சரியா இருந்துட்டீங்கன்னா உன் ஜெபத்துல தெளிவு இருக்கும். அல்லேலூயா. விளங்க பண்ணுங்க ஆண்டவர். அல்லேலூயா. நான் உமக்கு உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், பிசாசுடைய போராட்டமா இருக்கலாம், கர்த்தர் உன் வார்த்தையில் அங்கு குணமாக்குறதை உண்டாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவுப்பட்ட ஒரு சிறுமையா இருக்கலாம், இங்கு அவன் கருத்தா சொன்ன, நான் உம்மிடத்தில் வருவும், நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரன். ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீங்க? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை வருத்தப்படுத்தாத ஜெபம். ஆண்டவரை வருத்தப்படுத்துற ஜெபம் என்னது? என்ன ஜெபம்? வாசிங்க. லூக்கா 13 பரிசேயர் நின்று 2 மனுஷர் ஜெபம் பண்ணும். 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பரிசேயர் நின்று நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தல, தன்னை மகிமைப்படுத்துற ஒரு ஜெபம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு இந்த ஜெபம் என்ன பண்ணாது? அல்லேலூயா. ஆனா இவன் சொல்றான், எல்லாம் தசமபாகம் செய்யறான், வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறான்னு சொன்னா அந்த ஆயக்காரனை போன இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சுயநலமான ஜெபம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கணும்னா தன்னை தாழ்த்துகிற ஜெபமா இருக்கணும். நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னுடைய நீதி ஒண்ணுமே இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை முழுவதுமாய் நீ தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும், நீங்க தான் என்னை வழிநடத்தணும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை நீங்க தான் வழிநடத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வீட்டு காரியத்தெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் பாருங்க, தன் பிள்ளைய கொண்டு போறான் பலியிடுறதுக்கு. அல்லேலூயா. ஆனா பலியிடும் போது பிள்ளை கேட்கிறான், நெருப்பும் கட்டையும் இல்லையே, பலி எங்கே? அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் ஜெபம் என்ன எப்படி கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. என்னால ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நீ சார்ந்திருக்கிற உன்னுடைய ஜெபங்கள், கர்த்தர் நீ எதிர்பார்த்ததுக்கு மேலான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இங்கே அவன் 100க்கு அதிபதி சொல்ற, ஒரு வார்த்தை சொல்லு என் வேலைக்காரன் சொஸ்தமா. ஆண்டவர் இதை கேட்டு இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை யாரை குறித்து சாட்சி சொல்றாரு? 100க்கு அதிபதி. அல்லேலூயா. இதே தோமா சொல்றான். என்ன சொல்றான்? என்ன சொன்னான்? இயேசு வரும்போது அங்க தோமா இல்ல. 8 நாள் கழிச்சு யாருக்காக வராரு? தோமா என்ன சொன்னாரு? தோமா கிட்ட சொல்றாங்க, ஏசப்பா வந்தாருப்பா, காயங்களை காட்டினாருப்பா. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் எதை பார்த்தேன்? அவருடைய விழாவை பார்த்தேன், அவருடைய காயங்களை பார்த்தேன், அதுல கையை விட்டாதான் நம்புவேன். அல்லேலூயா. அது மாதிரி என்ன நம்பிக்கையா இருக்கிறீங்களா? ஆண்டவர் தோமாக்காக திருப்பி வந்தார். தோமாவே, அல்லேலூயா, இதோ உனக்காக நான் காயப்பட்ட விழாவை பார், என் காயங்களை பார். நீ கண்டு விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கூட இருக்கிற தோமா கூட இந்த சாட்சி பெறல. ஆனா யார் இந்த சாட்சி பெற்றா? 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவன் விசுவார்த்தை மேல ஆண்டவரே, ஒரு மரண போராட்டம் அவன் நினைச்சிருந்தா மருத்துவரை சார்ந்து போயிருக்கலாம். ஆனா மருத்துவருக்கு மேலான கர்த்தரை சார்ந்தான். அந்த மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார்.
சின்ன பலவீனம் மருத்துவரை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கர்த்தரிடம் சொன்னீங்கன்னா கர்த்தர் சரியான அதை கண்டுபிடித்து உனக்கு ஜீவனை கொடுக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. வசனத்தை நான் முடிக்கிறேன். பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் கவனிங்க, அவனை ஒரு நாயின் ஒரு பட்டணத்தார் ஜனங்க எல்லாம் வராங்க, பாடையை தூக்கின்னு வராங்க. அல்லேலூயா. எல்லாம் அழுதுன்னு வர்றாங்க. எதுக்கு? அவனை புதைக்கிறதுக்கு வராங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு பாடையை தொட்டார். ஒரே வார்த்தை சொன்னார் மரித்தவனை பார்த்து, என்ன? எழுந்துரு வாலிபனே, எழுந்துரு. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை ஞாயிற்றுக்கிழமை எழுப்புறதான் காட்டியும் நமக்கு ஒரு பெரிய போராட்டம். எழுந்துக்க மாட்டேது பாரு. அல்லேலூயா. வச்சுட்ட போத்திக்கின்னு படுக்குது. அல்லேலூயா. இது முடியாது. இருக்கிற கொம்பு எதை கடிச்சு அடிச்சு காயத்தோட தான் வரும் பாருங்க உள்ள. இங்க வந்து நம்ம பிரசன்ஸுக்குள்ள வர்றதுக்கு போராட்டம் ஆயிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய அன்பில நிரப்பப்பட்டு முடிகிற நேரத்தில் தேவனுடைய அன்பில நிரப்பப்பட்டுரும். ஆனா இயேசுனர் வாலிபனே எழுந்துரு, பட்டனே எழுந்துட்டான் பாரு. அல்லேலூயா. வேதம் சொல்றது மரித்தவன் பேசினான். லாசரு 10ஆம் அதிகாரம் லூக்கா 10:38 வீட்டுல இல்ல. அல்லேலூயா. எங்க போயிட்டான்? கல்லறையில போய் பத்துக்கணும். அல்லேலூயா. சிலது வீட்டுல தங்காதல எங்க இருக்கும்? அல்லேலூயா. மரித்தவர்கள் மத்தியில இருக்கும். அல்லேலூயா. 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 உயிர் ஜீவன் இருக்குது வீட்டுக்குள்ள இருக்கும். ஜீவன் இல்லாத எங்கன்னா சுத்தின்னு இருக்கும் பாரு. அல்லேலூயா. கரெக்டா எதனா நேரத்துக்கு வந்துடும் அது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரியான நேரத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. இப்ப லாசரு ஆண்டவர் போன நேரத்துல வீட்டுல இல்ல. அல்லேலூயா. எங்க போய் பார்த்துட்டான்? எங்க போய் பார்த்துட்டான்? கல்லறையில போய் பார்த்துட்டான். அல்லேலூயா. அவங்க அக்கா கூப்பிடுது, லாசருவே வெளியே வா. மரியாதை கூப்பிடுது, லாசருவே வெளியே வா. நான் வரமாட்டேன். அல்லேலூயா. பிசாசு பிடிச்சி வச்சுன்னுக்கிறான் பாரு. எங்கங்க கட்டி இருக்குது லாசருக்கு? முகத்துல கட்டிக்குது, கையில கட்டிக்குது, காலில் கட்டி, எல்லாம் கட்டு. யாருக்கெல்லாம் காலில் கையில கட்டு இருக்குதுன்னா, கருப்பு கயிறு கழுத்துல எதனா கட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர் ஒன்று விடுதலை ஆக முடியாது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் லாசருவே வெளியே வானார். எல்லா கட்டுகளையும் அருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் கட் பண்ணார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நிறைய பேர் கையில கால் கட்டு, முதலமைச்சரை கையில கட்டி வச்சுக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கட்டு. அல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் அறுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் கட்டுகளை அறுத்து கர்த்தரோடு கூட விருந்துள்ள உட்கார்ந்தான். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் அவனை குணமாக்கினார். கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். எல்லா சத்துருடைய கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சிறுமையிலே நீங்க கூப்பிடுதலை கர்த்தர் மறப்பார். எந்த சிறுமையிலிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் மேல நம்பிக்கையோடு நீ இருப்பாயினால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நீ சிறுமையோடு எந்த சூழ்நிலை வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் வேண்டுதலை அவர் அனுக்கிரகம் செய்வார். நீ சிறுமையிலே எந்த பலவீனத்தோடு கூட இருக்கலாம். ஒருவேளை மருத்துவர் சொல்லலாம், இந்த பலவீனம் உனக்கு நல்லா ஆகாது, உனக்கு ஒரு மாற்றம் வராது, உனக்கு உன் சரீரத்தில் விடுதலை வராது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தரே உங்களை குணமாக்குவார். உடைய வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, சபைக்குள்ள இருந்தது சிறுமைகளை நீ நீக்கி நீ இவளை மறப்பதில்லை. ஆண்டவரே, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர். அப்பா, உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படியாய் எப்போது உமக்கு முன்பாக இருக்கும்படியாய் நான் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி என் ஜனங்கள் ஒரு நாள் அசைக்கப்படக்கூடாது, ஒரு நாள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நேலினால் அவரை மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.